புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மேற்கண்ட அழகு நிலையத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் இன்று அதிரடியாக சீல் வைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான பாரதி வீதியில் ஷைன் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அங்கிருந்த 6 பெண்களை போலீசார் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பியூட்டி பார்லரின் உரிமையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை அடுத்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகர், பெரிய கடை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகன் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது. பியூட்டி பார்லருக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடந்து வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் ஒதியம்பட்டு பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் தனியார் பள்ளி அருகே நின்றிருந்த வாலிபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இதில் வில்லியனூர் கோட்டைமேடு நடுத்தெருவை சேர்ந்த முகிலன் என தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து ரூபாய் 5000 மதிப்புள்ள 57 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். போலீசார் முகிலன் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வீட்டு பெண்களை காவலில் வைத்துள்ளதாக மிரட்டி பணம் கேட்டால் ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு பெண்களின் உண்மை பெயரை கூறி அவர்களை வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு தங்கள் கஸ்டடியில் வைத்துள்ளோம் என மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் புதிய வகை யுத்தியை கையாண்டு வருகின்றனர். எனவே பொதுமக்கள் யாரும் இதுபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அதனை யாரும் உண்மை என நம்ப வேண்டாம். மேலும் மேற்படி அழைப்புகளை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் 17 வயது சிறுமியுடன் காரில் சென்றதாக சமூக வலைதளத்தில் வீடியோ மற்றும் தகவல் பகிரப்பட்டது. இந்நிலையில் பாதிரியாருடன் காரில் சென்றதை சில மர்ம நபர்கள் வழிமறித்து தடுத்து வீடியோ எடுத்து அதனை அவதூறான கருத்துக்களுடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாக 21 வயது பெண் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். வீடியோ பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்திருந்தார். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 341 பிரிவின் கீழ் சட்டவிரோதமாக வழி மறுத்து தடுத்தல், 509 பிரிவின் கீழ் பெண்ணை மானபங்கம் செய்யும் செயல் ஆகிய பிரிவுகளின் கீழ் மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 16,06,000 பணத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம் இவர் வங்கிக் கணக்கில் இருந்து இவருக்கு தெரியாமல் AEBS மூலம் ரூபாய் 20,000 பணத்தை எடுத்துள்ளனர். சுப்புலட்சுமி என்பவர் வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 54,000 எடுத்துள்ளனர். இதேபோல் மணிகண்டன் என்பவரிடம் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி அவரிடம் ரூபாய் 12,50,000 மோசடி செய்துள்ளனர். இவரை அடுத்து புவனேஸ்வரி என்பவரிடம் ரூபாய் 1,96,000 பெற்று மோசடி செய்துள்ளனர். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த காந்தராஜ் என்பவரிடம் கிரெடிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் என வங்கி அதிகாரி பேசுவது போல கிரெடிட் கார்டு விவரங்களை மர்ம நபர் வாங்கி அதன் மூலம் ரூபாய் 86,000 பணத்தை அவரது வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
கடன் வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் 42 லட்சம் மோசடி செய்தவர்கள் மீது புதுச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் சாம் ஓமன் வர்கீஸ். கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் வாங்கி அதன் மூலம் கமிஷன் பெற்று வருவாய் ஈட்டும் தொழில் செய்து வருகிறார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனீஷ்குமார் புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவர்கள் இருவரும் நண்பர்கள். அதன் அடிப்படையில் அனீஷ்குமார் தனது நிறுவனத்திற்காக ரூபாய் 10 கோடி கடன் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். கடன் வாங்கி தருவதாக கூறிய சாம் ஓமன் வர்கீஸ் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். சாம் ஓமன் வர்கீஸ் கூறியதை நம்பிய அனீஷ்குமார் பல தவணைகளில் சாம் ஓமன் வர்கீஸின் வங்கிக் கணக்கில் மொத்தம் ரூபாய் 42,60,000 செலுத்தியதாக கூறப்படுகிறது. பணம் செலுத்திய பிறகு கடனை சாம் ஓமன் வர்கீஸ் பெற்று தரவில்லையா? மேலும் புதுச்சேரியில் இருந்து சாம் ஓமன் வர்கீஸ் வீட்டை காலி செய்துவிட்டு கேரளாவிற்கு சென்றுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக சாம் ஓமன் வர்கீஸ் மீது அனீஷ்குமார் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 3 இளைஞர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த மணி பாரதி புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். வேலையினை முடித்துவிட்டு இரவு புதுச்சேரி கடலூர் சாலையின் ஓரமாக தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு எதிரே உள்ள தனது அறைக்கு தூங்க சென்றுள்ளார். காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது தான் நிறுத்திய இடத்தில் வண்டி மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவில் பைக்கில் வந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தின் அருகே வந்து நிற்கின்றனர். வண்டியில் இருந்த 2 இளைஞர்கள் இறங்கி மணி பாரதியின் வண்டியின் பூட்டை உடைத்து தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் 3 இளைஞர்களையும் பிடிக்க காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை வாலிபர் உட்பட 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவக்ஷலம் உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகிக்கப்படும்படியாக நின்றிருந்த 3 வாலிபர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பரணிதரன், முத்துவேல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ராகவேந்திரன் என்பதும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 3,05,000 பணம் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரியா என்பவரிடம் மர்ம நபர் ஒருவர் பேசினார். வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் பல்வேறு தவணை முறையில் ரூபாய் 2,88,000 பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொண்டபோது எந்தவித பதிலும் அவரிடமிருந்து வரவில்லை. இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த மதி கிருஷ்ணன் என்பவரிடம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டு தொடர்பாக ரூபாய் 17,000 பணத்தை அனுப்பி ஏமாந்தவர். இவர்கள் இருவரும் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 1,65,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் எட்வின் விமல்ராஜ். இவரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் போலந்து நாட்டில் வேலை இருப்பதாகவும் அதற்கு விசா உள்ளது என்றும் முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதை நம்பிய அவர் கூகுள் பே மூலமாக 1,36,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார்.
இதேபோல் ரெஜினா என்பவரை போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய நபர் தனியார் நிதி நிறுவன அதிகாரி போல் பேசியுள்ளார். குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறி அதற்காக செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் 17,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த கந்தன் என்பவர் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் துவங்கி அவரது நண்பன் ஆபத்தில் உள்ளார் என்றும் அதற்காக அவசரமாக பணம் அனுப்ப வேண்டும் என மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதை நம்பிய கந்தன் 12,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய காவல்துறையினர் இரவு சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 2 பேரை மடக்கி சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜவஹர் என்பதும் அவனது கூட்டாளி மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அசோக் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் ஜவஹர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட 8 வழக்குகளும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் ஆயுதம் வைத்திருந்த வழக்கும் உள்ளது. அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சுமார் 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் பெண்ணிடம் 15,75,000 பணத்தை ஆன்லைன் மூலம் பறித்த வங்கி ஊழியரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 15,75,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜராஜேஸ்வரி என்பவர் தனது சொந்த இடத்தை தனியாக வங்கி ஒன்றிற்கு வாடகை கொடுத்துள்ளார். இந்நிலையில் ராஜராஜேஸ்வரி வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 15,75,000 தொலைத்து விட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராஜராஜேஸ்வரியின் வங்கிக் கணக்கில் நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் ஐபி முகவரி வைத்தும் விசாரணை மேற்கொண்டதில் ராஜராஜேஸ்வரியின் வீட்டின் கீழ் உள்ள வங்கியில் வேலை செய்த ஊழியர் தட்சிணாமூர்த்தி என்பவர் ராஜராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலம் 15,75,000 ரூபாயை வேறொருவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பி அந்த நபரிடம் வட்டி பெற்று வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தட்சிணாமூர்த்தியை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை எனவும் வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளி மற்றும் மோசடி செய்த பணத்தை மீட்டுள்ள சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரை நூதன முறையில் ஏமாற்றி ரூபாய் 29,25,000 மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சுகுமார். தொழிலதிபரான இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அறிமுகம் இல்லாத நபர் ஒருவர் இவரது கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது வீட்டில் இருந்தபடியே பங்குச் சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சுகுமார் இணையதளம் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார். பல தவணைகளில் பணத்தை முதலீடு செய்த நிலையில் அதற்கான லாபம் எதையும் சுகுமார் பெறவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை. இணையதளத்தில் மூலம் மொத்தம் ரூபாய் 29,25,000 முதலீடு செய்த சுகுமார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயபாலன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாகூர் சாந்தி நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர்.
கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது மனைவியினை பிரிந்தார். இந்நிலையில் அவர்களுக்குள் விவாகரத்து வழக்கம் நடைபெற்று வருகிறது. தனது மனைவி தன்னை விட்டு பிரிவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் விஜயபாலன் உள்ளிட்ட சிலர்தான் காரணம் என ஸ்ரீதர் புகார் கூறி வந்தார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பரில் பாகூர் கன்னியகோவில் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபோது அவரை ஸ்ரீதர் கத்தியால் குத்தினார். இதில் விஜயபாலனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தினர் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குற்றம் நிரூபணமான நிலையில் ஸ்ரீதருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தலைமை குற்றவியல் நடுவர் மோகன் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராஜி ஆஜரானார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.